வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். இன்னைக்கு எங்கள் அலுவலகத்துக்கு மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களின் எழுத்துக்கள் அடங்கிய தொகுப்பு இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. இவர் எழுத்துக்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டது எதுவென்று கேட்டால், உலகத்தமிழ் கழகத்தின் தலைவர் தோழர் நிலவழகன் அவர்கள் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூல்களை வெளியிட்டிருக்கிறார். முழுமையாக அது என்னன்னு பார்த்துருவோம். முழு புத்தகம் முழு இதில் ஒன்று, இதை வெட்டிடுவோம். பார்சல் இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. இந்த புத்தகத்தோட மதிப்பு 7500 ரூபாய் மொத்தம். ஆனால் இதுக்கு அவங்க செலவழித்த தொகை வந்து 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க. ஐயா 14 மொழிகளிடம் கற்று தமிழ் தன்னியல்பாக தனித்தன்மையாக இயங்குகிறது என்பதை காட்டுவதற்காக தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்த அவரின் புத்தகங்கள் வந்திருக்கிறது. பார்ப்போம். மொத்தம் 30 தொகுதிகள். 30 தொகுதிகளை முழுமையாக உலகத்தமிழ் கழகம் வெளியிட்டிருக்குது. அதை என்னன்னு பார்த்துருவோம். தொகுதி 3லேருந்து வந்திருக்கு. தொகுதி 1 ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி காட்டுங்க. இனப்புரட்சி நூல், மறைக்கப்பெற்ற தமிழ் வரலாற்றை வெளிக்கொணரும் முயற்சியிலும் ஒப்பு உயர்வற்ற ஒரு இனத்தின் மூல எழுச்சியான ஒரு நூலின் இனப்புரட்சியை எடுத்துக்காட்டும் வகையிலும் எழுதப்பட்டதே பாவாணரின் திருக்குறள் தமிழ் மரபுரையாகும். பாவலர் பெருஞ்சித்தனார் கொடுத்துருக்கிறாங்க. 7500 ரூபா மதிப்பில் 30 தொகுதி முழுமையாக அவருடைய எழுத்துக்களை எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை எல்லாமே எடுத்து வைப்போம். இது தென்மொழியும் இலவச இணைப்பாக கொடுத்துருக்கிறாரு. இரண்டு இரண்டு 3 4 அப்புறம் மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்துவோம். இந்த தொகுதி முழு தொகுப்பும் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 30 தொகுப்பு. உலக மொழிகளின் தாய்மொழியாகவும் திராவிட மொழிகளின் மூல மொழியாகவும் சமஸ்கிருதத்தின் வேர் மொழியாகவும் தமிழ் இருக்கிறது என்று நிறுவிய தேவநேய பாவாணர் அவர்களின் முழு தொகுப்பு இது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். இது உலகத்தமிழ் கழகத்தில் கிடைக்கும்.